தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக ஐஏஎஸ் முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்காரு. பல துறைகளில் பணியாற்றிய பழுத்த அனுபவம் வாய்ந்தவர் இவர். தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில புதிய தலைமைச் செயலாளர் குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. முதலமைச்சரின் தனிச் செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுவதா அறிவிப்பு வந்திருக்கு. இவர் ஐஏஎஸ் தேர்வில் நேரடியாக வெற்றி பெற்று பணிக்கு வந்தவர். 1991ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பேச்சு இவர் நேரடியாக தமிழக கேடராக பதவிக்கு வந்தவர். விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளராக கொரோனா காலத்தில் கூடுதல் பொறுப்பில் என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். அப்போது பணிகளை சிறப்பாக செஞ்சார். எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தொழில்துறையின் முதன்மைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது நிதித்துறை செயலாளராக இருந்தார். இவர் தான் ஸ்டாலின் ஆட்சியோட முதல் பட்ஜெட்டை தயார் செஞ்சார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முருகானந்தம் சென்னைக்காரர், ஸ்டாலினோட குட் புக்கில் இருப்பவர். இவர் சிறப்பாக செயல்படுவதா சமீபத்தில் அமைச்சர் பிடிஆர் கூட பாராட்டி இருந்தார். முன்பு முதல்வரின் தனிச் செயலாளர் பொறுப்பில் உதயச்சந்திரன் இருந்தார். உதயச்சந்திரன் அதன் பிறகு நிதித்துறை செயலாளர் பொறுப்பிற்கு மாற்றப்பட்ட பிறகு அவரோட இடத்திற்கு முருகானந்தம் ஐஏஎஸ் கொண்டு வந்தாங்க. இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் 1991 பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார். பிஜி கணினி அறிவியல், ஐஏஎம் லக்னோவில் MBA படிப்புகளை இவர் படிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. அதோடு பிடிஆர் நிதியமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழ் இவர் செயலாளராக இருந்தார். கிட்டத்தட்ட இவர் தான் பிடிஆரின் ரைட் ஹேண்ட். பட்ஜெட்டை உருவாக்கியதில் கடந்த 2 வருடங்களில் இவரோட பங்கு முக்கியமாக கருதப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சிவ்தாஸ் மீனா தமிழ்நாட்டின் 49வது தலைமைச் செயலராக பணியாற்ற வந்த நிலையில் தமிழகத்தின் 50வது தலைமைச் செயலராக முருகானந்தம் தற்போது பொறுப்பேற்றிருக்காரு. சிவ்தாஸ் மீனா ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிற்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக பார்க்கப்பட்டார்ன்றது குறிப்பிடத்தக்கது.